அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலின் F-35 விமானங்கள் லெபனான் நாட்டுக்கு மேலே வட்டமிடுகின்றன. எந்த கொம்பனுடைய ராடாரும் அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா ராடார் ஜாமர் அதில் உள்ளது. அதனால் ஹிஸ்புல்லாக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது குகைகளில் போய் பதுங்கவும் முடியாது. ஏனென்றால் குகைகளை துளையிட்டு உள்ளே ஊடுருவி தொலைச்சிக்கிட்டு நுழையும் ஏவுகணைகள் F-35 விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த விஷயத்தை ஹிஸ்புல்லாக்களிடம் எவனோ போட்டு கொடுத்துட்டான் போல. இப்போ உள்ளங்கால் பிடரியில் அடிபட ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹிஸ்புல்லைகள். தி லாக்ஹீட் மார்டின் F-35 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பார்த்து அகில உலக அசகாய சூரன் டெரர் சக்கரவர்த்தியின் நாடு என்று போற்றப்படுகிற ஈரான் ஏன் இப்போது பயப்படுகிறது? ஈரானின் மேற்கு பகுதியில் எவனுக்குமே தெரியாம கட்டி அமைத்துள்ள சீக்ரெட் காங்கிரீட் டனலை தாக்கி அழித்து விடுவானோ என்ற பீதி வருவது இயற்கை தானே. மாயாவி மொசாதுக்கு தெரியாம எதையும் ஈரான்ல கட்ட முடியாது. அங்கதானே நாங்க ஆயுத கடங்க நிறுவி ரஷ்யாவுக்கு ஆயுதம் விற்று வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆயுத சந்தையில் இப்படி 4 காசு பார்த்தா தானே அந்த காசை வைத்து இஸ்ரேலை அழிக்க முடியும். எங்களுக்கு நாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, யூதனுக்கு நாடு இருந்துடப்படாது. புரியுதோ? இந்த காலத்தில் துட்டு கொடுத்தா தானே ஓட்டே போடுறாங்க. அது மாதிரி நான் துட்டு கொடுத்தாதான் துப்பாக்கியை எடுத்து ஹமாஸும் சுடுவாங்க. 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. தேவன் பிறந்த ஊரை அழிக்க முடியல, கைவசப்படுத்தவும் முடியல. ஏன் உதவி, உன் அல்லாவும் அதே ஜெருசலம்ல தாண்டா குடியிருக்கிறான். அவனை நீயே குண்டு வீசி கொண்டுடாத விளங்காதவனே. ஜெருசலம்ல உன் குண்டு விழுந்தா உன் மக்காவில் அடுத்த குண்டு விழும் என்பதாவது ஞாபகத்தில் இருக்கா? அப்புறம் அமெரிக்கா பிரிட்டன் வந்து உன் கழுத்தில் பூ மாதிரி பொழிவான். F-35 மல்டி ஸ்பெக்ட்ரம் அபிலிட்டியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்ன மாதிரியே திருட்டுத்தனமாக வந்து அது தாக்கும்டா. அதனுடைய சைலண்ட் என்ஜின் சத்தமே உனது காதுகளுக்கு கேட்காது. ஏம்னா அது கேட்கறதுக்கு முன்னால தான் நீ முன்னாடியே போய் சேர்ந்துருப்பிய. F-35 விமானத்தில் எதிரிகளை பற்றிய அத்தனை டேட்டாவும் உள்ளது தெரியுமா? உனது மறைவிடங்கள் எங்கெங்கே இருக்கு, அதை பற்றிய எல்லா குறிப்பும் அதனிடம் உள்ளது. உன்னுடைய ஆயுதங்களை எங்கே நீ புதைச்சி வச்சிருக்க என்ற முழு விவரமும் அதனிடம் உள்ளது. உன்னை எங்க புதைக்கணுங்கிற விஷயம் மட்டும்தான் அதுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுதான் லெபனான் நாட்டு மக்கள் காசா மக்கள் மாதிரியே இடம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள். எவனையும் நிம்மதியாக வாழ விட்டுடாத. அதுக்கு தானே நீ பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க. F-35 எம்பெடட் சென்சார் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? F-35 விமானத்தில் உள்ள எம்பெடட் சென்சார் உன்னை மரண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அதனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எதிரியை எளிதில் கண்டுபிடித்து அழித்துவிடும். உன்னுடைய காயலாங்கடை ராடார் ஜாம் ஆகிவிடும். அப்புறம் அதை பிரெட்டில் தடவி சாப்பிட முடியுமான்னு அறிவுபூர்வமாக என்கிட்ட வந்து கேள்வி கேட்காத. F-35 விமானத்தை தயாரித்து இஸ்ரேலுக்கு அளித்த அமெரிக்காவுக்கு தானும் அதை உபயோகித்து பார்க்கணும்னு ஆசை வராதா? அதான் ஈரான் தாக்கும் என்று அமெரிக்கா தவம் கடந்து காத்துக்கிட்டு இருக்கு. காத்திருந்து காலங்கள் போகுதடி. தயவு செய்து தாக்குங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். ஹமாஸ் தலைவனை உங்க ஊருக்குள்ளேயே வந்து எவனோ சௌரியமா வந்து தாக்கி கொண்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சமும் சூடு சொரணை இல்லையா? பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? சொரணை இருந்தால் தான் நீ போற எப்போவோ தொடங்கி இருப்பிய. நீ போரை தொடங்கினா தான் பாலஸ்தீன பிரச்சனையே ஒரு முடிவுக்கு வரும். அப்பத்தானே கோமனி, நசருல்லா, சின்வர் எல்லோரும் குண்டடிப்பட்டு சாவானுங்க. அதன் பிறகு ஈரானில் தீபாவளியை கொண்டாடுவானுங்க. அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே. அப்போ கூட இந்த தீபாவளிக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல மாட்டார். தகப்பன் சொல்ல தட்டாத தண்டோரா மாஸ்டர் ஆச்சு அவரு. அமெரிக்க துட்டை ஈர்க்க மேக்னெட்டை எடுத்துட்டு போயிருக்காராம். பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கும் இஸ்லாமியர்கள் ஏன் துருக்கி, ஏமன், சிரியாவில் மக்கள் தாக்கி கொல்லப்பட்ட போது குரல் கொடுக்கவில்லை? அவனுகையெல்லாம் அசல் நயம் அக்மார் இஸ்லாமியர் இல்லையா? இதுவரை 800,000 இஸ்லாமிய மக்கள் சிரியா, ஏமன், துருக்கியில் இறந்துள்ளார்கள் தெரியுமா? நீங்கள் புரட்சி பண்ண லட்சணத்தில் அத்தனை அப்பாவி மக்கள் இறந்துள்ளார்கள். அவரு செத்ததுக்கு எந்த நாயினா சபையும் ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லையே.
சிரியா, ஏமன் மட்டுமல்ல, சூடானில் பட்டினியால் மக்கள் செத்துக்கொண்டு இருந்தபோது இந்த இஸ்லாமிய படைகள் எங்கே போயிருந்தது? அவர்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்திருப்பியா இதுவரைக்கும்? அதான் இப்போ ரொட்டிக்கு அலையிற. தீவிரவாத படைகள் மக்களை தாக்கி கொண்டு கொண்டேதான் இருக்கிறது இன்னமும். அந்த சமயத்தில் இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்களா? எந்த ஈரானிய இஸ்லாமிய காவலனும் எட்டி பார்க்கவே இல்லையே. கொரோனா தடுப்பூசியை இந்தியா தான், அதுவும் இந்த மோடி தான் இலவசமாக கொடுத்து அவர்களை காத்தார். அவருக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்கா? தொத்து வியாதிகளால், மால் நியூட்ரிஷனால் இஸ்லாமிய குழந்தைகள் சூடானில் இறந்தபோது நீங்களெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? கை சூப்பிக்கிட்டு தானே இருந்தீங்க. கருப்பு தோல் உள்ளவனை இஸ்லாமியனாக நினைக்க மாட்டார்களா? அவன்தான் சொத்துக்கு மதம் மாறினவனாச்ச, அதனால அப்படியா? இஸ்லாமிய நாடுகளில் மைனாரிட்டிகள் தாக்கப்படும் போதோ, அவர்கள் அகதிகளாக ஆக்கப்படும் போதோ மனிதம் வெல்லும் என்ற உங்கள் திராவிட கோஷம் எங்கே போனது? மத்திய கிழக்கு நாடுகளில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது உதவ எந்த மனிதநேய அமைப்பும் முன்வரவில்லையே. இன்னமும் எகிப்தில் 10% கிறிஸ்தவர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. அதுக்கே தனி வீடியோ போடணும். கிறிஸ்தவ மதம் தோன்றிய போதே அவர்கள் அங்கு இருந்தவர்கள். இந்த உலகத்தில் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸை உருவாக்கியவர்களே இஸ்லாமியர்கள் தானே. அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? அடுத்து, ஈராக்கில் உள்ள கிறிஸ்தவர்களிடம் மதம் மாறச் சொல்லி கொடுமைப்படுத்தியதால் அவர்கள் அங்கிருந்து ஓடினார்கள். மண்ணின் மைந்தர்களான எஸ்டி இன மக்களை கொன்று குவித்து அவர்களின் அழகிய பெண்களை போகப் பொருளாக தூக்கி சென்றீர்களே. அதனால் தான் ஆண்டவனே இப்போது பாலஸ்தீனர்களை ஒரு அழிய வேண்டிய பொருளாக இப்போது பார்க்கிறான். ஈரானில் அயத்துல்லா கோமனியின் அட்டகாசங்கள் சொல்லி மாளாது. ஈரானிய பெண்களே கோமனி சாகும் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், தீபாவளி கொண்டாடுவதற்காக. இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிறவனை நிம்மதியாக கொஞ்சம் வாழ விடுங்கடா, அப்புறம் பாலஸ்தீனர்களை பற்றி கவலைப்படுவோம். தனிநாடு கேட்கும் அத்தனை பாலஸ்தீனர்களும் உண்மையில் இஸ்ரேலியர்கள்தான். அவர்களுக்கு யூதனை போல மூளை வளர்ச்சி இல்லாததால் தன்னை ஒரு இஸ்ரேலியன் என்று ஒப்புக்கொள்ள அவன் மனம் மறுக்கிறது. அதுதான் உண்மை. நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க அப்படின்னு பாடிக்கிட்டு திரிகிறான். கள்ளக்கடத்தல் பண்ணுகிறவனையும் பெண்களின் கற்பை சூறையாடுகிறவனையும் இஸ்ரேலியன் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா? அவர்களுக்கே மனசாட்சி உறுத்தி இருக்கிறது. தன்னை ஒரு இஸ்ரேலியன் என்று ஒத்துக்கொள்ள அவன் மறுக்கிறான், வெக்கப்படுகிறான். புரிஞ்சிக்கோங்க. 1988 ஈராக்கில் கெமிக்கல் வெப்பனை உபயோகித்து ஹலாப்ஜா மேசாக்கர் என்ற ஒன்றை நடத்தியதே இந்த இஸ்லாமியர்கள் தானே. தன்னாட்டு மக்களும் சாவார்கள் என்ற அடிப்படை அறிவே இல்லாமல் ஈரானை விரட்டுவதாக கூறிக்கொண்டு ஈரானையும் அமெரிக்காவையும் விரட்டுவதாக சொல்லிக்கொண்டு கெமிக்கல் குண்டுகளை போட்டு தன் நாட்டு 5000 மக்களை கொண்டவர்களாச்சே இவர்கள். இவனுக்கும் நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி கொன்னவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீயே சக இஸ்லாமியனை கொன்றால் அது பாவம் இல்லை. இஸ்ரேல் போட்ட குண்டினால் இஸ்லாமியன் இறந்தால் அது ஜெனோசைடா? என்னடா நியாயம்? இஸ்ரேலியன் எங்கள் லேண்டை திருடி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி விட்டான் என்று வெக்கமில்லாமல் கூறும் கூறுகட்ட குப்பைகளை நான் கேட்கிறேன். அவன் யாருடைய நிலத்தை புடுங்கினான் என்று ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? புடுங்கியவன் ஒருத்தன் பேரை சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாதுல்ல. அப்போ பொத்திக்கிட்டு போ. யூதர்கள் நாடற்று இருந்தபோது பல தேசங்களில் கடுமையாக உழைத்து சம்பாதித்த காசில் பாலஸ்தீனத்தில் நிலங்களாக வாங்கி குவித்தார்கள். அதுதான் வரலாறு. அவன் ஒரு உழைப்பாளி, உன்னை போல வெட்டியான் இல்லை. இஸ்ரேலியனுக்கு நிலத்தை விற்றவர்கள் பாலஸ்தீன குடிகாரர்கள். இஸ்ரேலியர்கள் நிலத்தை வாங்கி கொண்டிருந்த போது அடிமை பெண்களை விலைக்கு வாங்கி சுகித்து கொண்டிருந்தவர்கள் இந்த பாலஸ்தீனர்கள். அதற்காகவே தங்கள் நிலத்தை விற்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பாலஸ்தீனர்களிடம் வேட்டிய உருவி கேள்வி கேட்க உங்களுக்கு நாதி இருந்ததா? அறிவுதான் கொஞ்சமாவது இருந்ததா? அரபு நாடுகளில் குடியிருந்த யூதர்களை அடித்து விரட்டியது இந்த முரட்டு ரவுடி அரபிகள்தான். காசா நிலப்பகுதியை 1929 வரை அங்கு குடியிருந்த இஸ்ரேலியர்கள் அவர்களை விரட்டிவிட்டு தங்கள் வசம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். தன்வசம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த அரபிகள். அதன் பிறகுதான் சட்டபூர்வமாக யூதர்கள் நிலங்களை அங்கு வாங்கி ரெஜிஸ்டர் செய்ய ஆரம்பித்தார்கள். வரலாறு தெரியாத அரபிகளுக்கு விஞ்ஞானமும் தெரியாது, சுட்டு போட்டாலும் வராது. அதனால் அவர்களது வரலாற்றை இப்போது இஸ்ரேல் மாற்றி எழுதுகிறது.
1948 இருந்து 1967 வரை ஒழுங்காதானடா இருந்தீங்க. திடீர்னு ஏன் இப்படி மறை கலந்தது? பாலஸ்தீனர்களுக்கு உண்மையிலே ஒரு தனி நாடு வேண்டும் என்ற எண்ணமே அறவே கிடையாது. அவர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு தனி நாடு கிடைத்து விட்டதே என்ற கெட்ட எண்ணம் தான் உண்டு. அதை பிடுங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. யூதர்களுக்கு தனி நாடு கிடைத்துவிடக்கூடாது, அதாவது மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை தான் அதற்கு காரணம். வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படும் நிலப்பகுதியில் உள்ள லோக்கல் ஊச்சாளி தலைவன், அதாங்க ஹமாஸ் கமாண்டர் வாசிம் ஹசன் மற்றும் முகமது ஜாபர் என்ற வட்ட செயலாளர் IDF குண்டுவீச்சில் நேற்று வைகுண்ட பதவியை அடைந்தார் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் போரை வடக்கு பகுதியில் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எதுக்கு? நாம நிறைய வீடியோ போடத்தான், வேற எதுக்கு? காசாவை மெர்கப்பா டேங்குகள் நல்லா உழுது போட்டாச்சு, இனி வெஸ்ட் பேங்கையும் உழுது போட வேண்டும். ஏன்னா போர் முடிஞ்சதும் விளைக்கணுமே. விவசாயத்தை துவங்க இஸ்ரேலியர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுகளான பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரிட்டன் போன்ற நாடுகள் முஸ்லிம் அகதிகளை பரந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் போது எகிப்து இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஏன்? அங்கு இதுவரை சென்ற பாலஸ்தீன அகதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 0 தான். எனவே இஸ்ரேல் எகிப்தை தான் இனி தாக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் அகதிகளாக எந்த நாட்டுக்கு போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என் ஆசை நிறைவேறுமா? நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.